வெல்கம் டு தி சேனல் வெட்டி பேச்சு நானா போச்சு. இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் சீசன் 9 15வது நாள் எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட் ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் புது ட்ரெஸ் வருது. அதோட ஒருத்தருக்கு ஒருத்தர் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு புது ட்ரெஸ் போட்டுட்டு நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டு வருது. பார்வதி திவாகருக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு இருந்தாங்க. அப்போ திவாகர் சொல்றாரு, நீ எண்ணெய் தேய்க்கிறியா இல்லை என் தலையில என்ஜாய் பண்றியா அப்படின்னு கேட்கும்போது பார்வதி சொல்றாங்க, நான் என்ஜாய் தான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறமா வினோத் வந்து வியானாக்குறாங்க, கமருதி வந்து பார்வதி தேய்ச்சி விடுறாங்க. விக்ரம் வந்து தலையில எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்காரு. அதே சமயம் ஒரு பக்கம் ஆதியை வந்து ஒரு கையை பிடிச்சு எண்ணெய் தேய்க்கிறாங்க, இன்னொரு பக்கம் ரம்யா தேய்ச்சி விட்டுட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு சீன் ஞாபகம் வரும். அதை அவரே சொல்றாரு, இப்ப எனக்கு வடிவேல் மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. துஷாரும் ஆதிரையும் விளையாடிட்டு இருக்காங்க. துஷாரோட சட்டையில ஆதிரை என்ன வைக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு, உனக்கானது சின்ன டேமேஜ் தான், பட் என்னோட ஒயிட் ஷர்ட், அதனால இதுல பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க ஓடி ஆடி விளையாடும் போது ஆதிரை வந்து அங்கே இருக்கிற லைட்டை உடச்சிருந்தாங்க. உடனே பார்வதி, ஐயோ எவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டியை உடச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு கனியக்கா சொல்றாங்க, ஏன் இப்படிலாம் பண்றீங்க, அவர் எவ்வளவு சொல்லி நீங்க கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்றதும். அதுக்கப்புறமா நம்ம ஆதிரை வந்து சாரி பிக் பாஸ் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதை பார்த்துட்டு இப்பதான் வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிக் பாஸ் கிட்ட வந்து ஒரு சாந்தமா வந்து ரொம்ப தன்மையா வந்து பேசல அப்படின்ற மாதிரி துஷார் வந்து அரோரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று அவ என்கிட்ட வந்து பேசினா, ஐ திங்க் கம்ப்யூட்டர் பத்தி சொல்றாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீ வந்து ஒருத்தர் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கல, அது வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இருந்துக்கும், எப்பவுமே அவங்க ஒரே டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு, அதை கொஞ்சம் குறைச்சிக்கும், அப்பதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னான் அப்படின்னு அரோரா வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு உள்ள போயிடுறாங்க. திவாகர் வந்து உடம்பெல்லாம் எடுத்து அந்த கார்டன் ஏரியால படுத்துட்டு இருந்தப்போ நம்ம வினோத் வந்து அவரை பார்த்து சொல்றாரு, ஒரு ஆமை வந்து கடல்ல இருந்து அடிச்சுட்டு வந்துச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு திவாகர் வந்து போய் கண்ணை செக் பண்ணு, லென்ஸ் வழிய அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறமா அரோரா வந்து ஃபீல் பண்ணும்போது சொல்றாங்க, நேற்று வரைக்கும் என்கிட்ட நல்லா பேசினா, நான் பேசாம இருந்த உடனே என்னை பத்தி எப்படி இந்த மாதிரி கெட்டதான் சொல்ல முடியும் அப்படின்னு உடனே ஆதிரை சொல்றாங்க, அவனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அவர் வந்து பேசினா ஒரு மாதிரி பேசுவான், பேசலன்னா ஒரு மாதிரி பேசுவான், இல்ல நேற்று வரைக்கும் நான் தான் வந்து கியூட்டு, செல்லம், தங்கம், ஸ்வீட்டு, அப்புறமா நீ வந்து நல்ல பொண்ணு, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு, இப்போ வந்து அப்படியே மாற்றி சொல்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க லைட்டா அழ ஆரம்பிச்சதும் உடனே ஆதிரை சொல்றாங்க, இவ்வளோ நீ ஃபீல் பண்றதுலாம் ஒர்க் கிடையாது சரியா, அழுதுன்னு பொண்ணுருவேன் அப்படின்னு சொல்றாங்க. திவாகர் வந்து கழுத்துல ஒரு மாலை போட்டுருக்காரு. ஸோ அதை பார்த்த உடனே வினோத் வந்து இன்னைக்கு வந்து தீபாவளிக்கு வந்து ஆட்டுக்கு தண்ணி மஞ்சள் தண்ணி தெளிச்சு நாங்க வந்து மாலைலாம் போட்டு வச்சிருக்கோம், ஆடு உத்தரவு கொடுத்தோடனே அதை வெட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி அவரை கலாய்ச்சாரு. பாருவும் கம்பெனியும் வந்து ஆதிரையை வெறும் ட்ரை பண்றாங்க. பாரு வந்து கம்பெனியை பார்த்து அரே பாய் கியா பாய், அதுக்கப்புறமா ஒரு வேர்ட் சொன்னாங்க, அது எனக்கு கொஞ்சம் வேற மாதிரி கேட்டது. ஒருவேளை நமக்கு ஹிந்தில தெரியல, அதனால இருக்கும், அது என்ன மீனிங்னு நமக்கு தெரியாது. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா கம்பெனி கேட்குறாரு, அவரோட ஷூ காமிச்சிட்டு இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பாரு சொல்றாங்க, இல்ல நல்லா இல்லை சரியா இல்லை அப்படின்ற மாதிரி. உடனே வந்து கம்பெனி கிட்ட பாரு கேட்குறாங்க, நான் ஓகேவா அப்படின்ற மாதிரி, சூப்பர் அப்படின்ற மாதிரி அவரும் சூப்பர். இது எல்லாமே வந்து ஆதிரை வந்து அங்க மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கண்ணாடியில தெரியுது இவங்க நினைச்சு பண்ணது அவங்கள வெறுப்பேற்றலாம், பட் அவங்க கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க வந்து கம்பெனி வந்து பாரோட முடிய சரி பண்றதும் என்னவோ பண்ணாங்க, பட் அந்த பிள்ளை வந்து கண்டுக்கவே இல்லை. இவங்க நினைச்சிட்டு இப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சைடு வந்து பிரவீன், விக்ரம், வினோத் அவங்களாம் வந்து சாங் பாடினார். எஃப்ஜே வந்து பிக் பாஸ் பண்ணிட்டு இருந்தாரு. பிக் பாஸ் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்றாரு. நம்ம கணிக்கும் கேப்டன்கிறதுனால வாழ்த்துக்கள் சொல்றாரு. சவால்கள் தான் நிறைய வரும், அதெல்லாம் நீங்க வந்து பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தலை வீட்டுல ராக் பால்ல நீங்க வந்து செகண்டா இடம் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த தடவை பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தலை வீட்டுக்குள்ள போகலாம், பட் இப்போ மட்டும் தலை மட்டும் போகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கனி மட்டும் அந்த தலை ரூமுக்குள்ள போயிட்டு அவங்களோட போட்டோவா அந்த ராக் வால்ல ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்றாங்க, கூடவே லவ் யூன்னு சொல்றாங்க. தடவை கேப்டன் கிட்ட இருந்து பாதியிலேயே அந்த பதவியை தூங்குற மாதிரி இப்போ ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக கனிக்கு வந்து பிக் பாஸ் சொல்றாரு, இந்த போன தடவை ஆன தப்பு வந்து இந்த தடவை நடக்கக்கூடாது, நீங்க வந்து சிறப்பா செயல்படணும், வீட்டை வந்து ரொம்ப ஆக்டிவா வச்சுக்கணும், யாரையும் வந்து தூங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. விக்ரம் கிட்ட இருந்து எனக்கு வந்து நிறைய காமெடி வேணும் அப்படின்னு, அப்புறமா வினோத் கிட்ட இருந்து எனக்கு ஒரிஜினல் சாங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றாரு. பிரவீன் அண்ட் சபரி கிட்ட இருந்து
எனக்கு வந்து வெரைட்டியா வேணும் அப்படின்னு சொல்றாரு. தென் திவாகர் கிட்ட நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, ஏன்னா அவர் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு 4-5 பேரை பத்தி மட்டும்தான் நான் சொல்றேன் அப்படின்னு பாக்குறீங்களா? ஏன்னா இவங்க மட்டும்தான் என் கண்ணில் பட்டாங்க, இவங்களுக்கு மட்டும்தான் என்ன டேலண்ட் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது. மற்றவங்க எல்லாம் எங்க இருக்காங்க, அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கு அப்படின்றது நான் இது வரைக்கும் பார்க்கல. இனிமேலாவது பண்ணி தொலைங்கடா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நான் பார்த்தா மக்கள் பார்த்த மாதிரி அப்படின்னு சொல்லி நீங்க மட்டும்தானே பாக்குறீங்க, எதை காட்டணும் எதை காட்டக்கூடாது எல்லாமே முடிவு பண்றீங்க. கணிக்கிட்ட சொல்றாங்க மைக் வந்து ரொம்ப முக்கியம், நைட்லாம் வந்து மைக் போடாம உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, அது என்னன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி சொல்றாரு. முதல் வேலையா நீங்க வந்து டீம் தெரியுங்க அப்படின்ற மாதிரி கனி பார்த்து சொன்னோடனே கனி வந்து கேட்குறாங்க, ஓகே குக்கிங் டீம்ல குக்கிங் பண்றதுக்கு யாரெல்லாம் வந்து ரெடியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவங்க கிட்ட கேட்டு முடிவு பண்றதுக்கு எனக்கு எதுக்கு இந்த வீட்டு மேல அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு டீலக்ஸ் ரூமுக்கு போயிட்டாங்க. சூப்பர் டீலக்ஸ் இருக்கிறவங்க உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு யார் வேணும் அப்படின்றது நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதும் அவங்க டிஸ்கஸ் பண்ணி எங்களுக்கு வந்து எஃப்லேயும் சபரியும் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி அது பண்ணி சொல்கிறாங்க. எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, மார்னிங் வந்து சமையல் அதனால பிரச்சனை வருது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் டீமில் உங்கள் சைடில் இருந்தே ஒருத்தர் வந்து வேலண்டேட் பண்ணணும். என்ன அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு அலாரம் 10 மணிக்கு அடிக்குது அப்படின்னா அதுலேருந்து ஒரு 1/2 hour இல்லை 45 minutes கழிச்சு இல்லை அதுக்குள்ளே நீங்கள் வந்து எந்திரிச்சு வந்துடணும். நீங்கள் எந்திரிச்சு வந்துடணும்னா உங்களை வந்து நாங்கள் வேறு எதுவும் சொல்லிச்சு வந்து டான்ஸ் ஆடிட்டு போது அதுக்கப்புறம் உங்கள் வேலை பார்க்கணும். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதோ இல்லை வந்து லஞ்ச் பண்ணுறதோ நாங்கள் இந்த டீம் வந்து பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு ஹவுஸுக்கு மட்டும் இல்லை 2 ஹவுஸுக்குமே வந்து தலை தான். ஸோ நீங்கள் வந்து இங்கேருந்து கொண்டு வர பிரச்சனையும் இங்கேருந்து கொண்டு வர பிரச்சனையும் எனக்கு வந்து ஆராய்ச்சி பார்க்கறதுக்கு ஒரு அட்வைசர் வேணும். அதுக்கு வந்து நான் விக்ரம் சொல்கிறேன், ஏன்னா அவர் வந்து எந்த பக்கமும் போகாமல் நடுமையாக இருந்து நல்லா பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி விக்ரம் வந்து அவங்களுக்கு பர்சனல் அட்வைசராக வச்சுக்கிறாங்க. கனி வந்து பிக் பாஸ் சாப்பாடு அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்கும் பிக் பாஸ் சொல்றது உங்களுக்கு ஸ்பெஷல் லஞ்ச் வருது, அது வந்து விஜய் சேதுபதி கிட்ட இருந்து வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சூப்பர் டீலக்ஸ்ல வந்து ஒரு டிராமா பிளான் பண்ணிருக்காங்க. அதுல வந்து வியானா வந்து நம்ம திவாகர் சொல்றாரு, அண்ணா நீங்க ஒரு தடவை வந்து ப்ராசஸ் பண்ணிடுங்க அப்படின்னு. சரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது இவங்க வந்து அவங்கள திவாகரை வந்து கரெக்ட் பண்றாரு. கரெக்ட் பண்ணோடனே நான் எவ்வளவு பெரிய நடிகை தெரியுமா, எனக்கு வந்து இதெல்லாம் சொல்லுமா, நீங்க எவ்வளவு பெரிய நடிகை தெரிஞ்சதுனால நான் வந்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது வினோத் சொல்றாரு, டென்ஷன் ஆகாம பேசுங்கண்ணா அப்படின்னு சொல்லி திவாகரை பார்த்து டென்ஷன் ஆகிறதுக்கு இல்லைப்பா, அந்த பொண்ணு வந்து ஒன்றும் நான் சொல்லிட்டு இருக்கு மாற்றி மாற்றி அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு. வியானா அவரை கரெக்ட் பண்றதுனால வந்து திவாகர் வந்து சொல்றாரு, நீங்க வந்து இப்போ நான் வந்து உங்களை கூட சொல்லலாம், நீங்க வந்து ஓவர் ஆக்டிங் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா என்ன வேணா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம வினோத் வந்து நீங்க டென்ஷன் ஆகாம பேசுங்க அப்படின்னு சொல்லி, நீங்க ஒரு நடிகை தானே, நான் ஒரு டைலாக் சொல்றேன் நீ வந்து பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வியானா சொல்றாங்க, நான் அவரை தப்பு தான் ஒன்றும் சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லம்மா அவனுக்கு நடிக்க தெரியாது அப்படின்னு வினோத் சொல்றாரு. இல்லைண்ணா நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் அந்த மாதிரி வந்து மீன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் வினோத் வந்து அவனுக்கு நடிக்கவே தெரியாது, சும்மா ஒரு டைலாக் கொடுத்து பேச சொன்னா பேச தெரியல, நடிப்பு வரக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு தெரியுதுன்னு சொல்லி அவர் சொன்னதே சொல்றாரு. நேற்று விஜய் சேதுபதி வந்து உங்க காம்பினேஷன் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் தான் சொன்னாரு, கிடைக்கிற கேப்ல எல்லாம் திவாகரை போட்டு செய்யறாரு. வினோத் வந்து இந்த மாதிரி ஒன்றும் தெரியல, ஒரு மண்ணும் தெரியல, நடிப்பு வரக்க நடிகன் பெருசா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, ஆனா அவனுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லி அவரு விளையாட்டா பண்ணி இவரும் பின்னாடியே பேசிக்கிட்டே போக கொஞ்சம் சீரியஸா போற மாதிரி அதை வந்து காட்டுறாங்க. அப்புறமா திவாகரும் கொஞ்சம் பெருசாவே கோவப்படுறாரு. அப்படின்னு ஃப்ராடா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு இது வந்து லேசா கிழிச்சது அவன் பிதிக்கி ரத்தத்தை பெருசா காமிச்சு வேற மாதிரி பேசிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து திவாகர் அவர் மேல குடிச்சு சொல்லிட்டு உடனே நம்ம வினோத் சொல்றாரு, அவரு இல்ல நான் வந்து பெருசா எடுத்துக்கல, அவருக்கு வந்து வயசாயிடுச்சுல, வயசானாலே இந்த மாதிரிதான் கத்துவாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு, பாவம் என்ன பண்ணுவாரு. திவாகர் சொல்றாரு, இவனே சாகுற நிலைமையில இருந்துட்டு இருக்கான், இவன் வந்து என்ன சொல்றான் அப்படின்ற மாதிரி மாத்தி அது கொஞ்சம் சிரிச்சுட்டே தான் வந்து அந்த சண்டை போயிட்டு இருக்கு. அப்படியே போயிட்டு கலெக்டா பண்ணிட்டு லஞ்ச் வருது. லஞ்ச் வந்தோடனே சபரி ஒன்று பண்றாரு, அது பேரு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, டான்ஸ் வச்சுக்கோங்களேன். சபரி ஒரு டான்ஸ் ஆடுறாரு, அதாவது ஹாப்பினஸ்ல அப்படியே உள்ள அவ்வளோ சந்தோஷமா சாப்பாடுன்னு பார்த்தோன்னே ஐயோ சாப்பாடு, ஐயோ வெண்டைக்காய் பொரியல், ஐயோ வத்த குழம்பு அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்து அவ்வளோ ஆச்சரியப்படுறாரு. தெரியுது அவங்கள எந்த அளவுக்கு சாப்பாடு கொடுக்காம பண்ணியிருக்காங்க. அப்படின்றமா தனி வந்து ஒரு புக் படிக்கிறாங்க. அதுல என்ன இருக்கு அப்படின்னா ஆடியன்ஸ் கிட்ட
கேள்வி என்ன அப்படின்னா, பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்க அதிகமா கான்டென்ட் கொடுக்குறாங்களா, இல்லைன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்க கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அதிகபட்சமான பேர் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதா அந்த புக்ல போட்டிருக்கு. பிக் பாஸ் வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல வந்து கேட்கறது, பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து உங்க வீட்டுக்கு 2 பேரை இன்வைட் பண்ணுவீங்க அப்படின்னா யாரை பண்ணுவீங்க அப்படின்ற உடனே எல்லாரும் கட்சி பாரு சொல்றாங்க, நாங்க வந்து எஃப்ஜேவும் சபரியும் தான் சொல்லுவோம் அப்படின்னு. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து யாரு உங்க ரூம் கிளீன் பண்றதுக்கு வேணும் அப்படின்னு கேட்டப்போதும் அவங்க 2 பேர் வேணும்னு சொன்னாங்க. இப்போ இதுலயும் அவங்க தான் சொல்றாங்க, அப்போ வீடு யார் கிளீன் பண்ணுவாங்க, அவங்களே பண்ணிப்பாங்க. பிக் பாஸ் வந்து பாரு கிட்ட என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாரு வந்து ஆக்சுவலா பர்சனல் ரீசன் தான் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு டாஸ்க்கோ ஒன்று கொடுக்கும்போது சூப்பர் டீலர்ஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்க இன்னும் கிரியேட்டிவா பண்ணிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா வந்து அவர் எஜுகேட் பண்ணாரு. அதை எஜுகேட் பண்ணதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு எங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு அப்படின்ற மாதிரி. சபரி வந்து அவர் வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு குரூப்பா அவர் வந்து லீட் பண்றாரு. வாலண்டியரா வந்து அவரே வந்து ஒரு டாஸ்க் இருக்கட்டும், ஒரு கேம் அதுல அவர் வந்து அந்த மாதிரி லீட் பண்ணி கொண்டு போறாரு. ஸோ அதனால நாங்க அவங்க எடுப்போம். பிக் பாஸ் சொல்றாரு, இதுல வந்து ஒரு ட்விஸ்ட் அது என்ன அப்படின்னா, இவங்களை வந்து நாங்க நேரடியாக தான் அனுப்பிச்சிட மாட்டோம், இவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்போம். அந்த டாஸ்க்ல அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க சூப்பர் டீலக்ஸ்குள்ளேயும் வந்துருவாங்க. பிளஸ் இங்க இருந்து 2 பேரும் யாரை அனுப்புறது அப்படின்றதையும் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சபரியும் எஃப்ஜேவும் அவங்க சொல்றாங்க, பாம்புல வச்சோம் பாத்தியா இல்ல கேம்ல வச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் விக்ரம் வந்து அந்த டாஸ்க் லெட்டர் படிக்கிறார். டாஸ்கோட நேம் பாத்தீங்கன்னா கிக்கி பிக்கி கிக்கி. சில பேர் சிரிக்கும் போது இது வந்து கிண்டல் பண்ணுவாங்க, இந்த வார்த்தை சொல்லி எப்படி சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதே டாஸ்க் நேமா வச்சிருக்காங்க. கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு விக்ரம் சொல்றாரு. ஸ்பீக்கி டாய்ஸ் வந்து இவங்க 2 பேரும் தன்னோட காலில் வந்து கட்டிக்கணும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்றுக்கும் எண்ட் பாயிண்ட் ஒன்றுக்கும், எண்ட் பாயிண்ட்ல வந்து கீஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இவங்க எங்கேருந்து அங்கே போய் அந்த கீஸை வந்து எடுத்துட்டு வரணும். அது சும்மாலாம் அப்படி நாங்கள் ஈஸியாக விட்டுற மாட்டோம் அப்படின்ற மாதிரி. டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து ஒரு 3 பேர் இருப்பாங்க. அவங்க கையில ஹோம் பேட் இருக்கும். இவங்க இந்த ஸ்டார்ட் டு எங்க போயிட்டு வர கேப்ல அவங்க வந்து அந்த பேட்டை வச்சு இவங்க அடிப்பாங்க. அடிக்கும்போது யார் மேல படாம அவங்க போயிட்டு வர்றாங்களோ அவங்க தான் வின் பண்ணதா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி டாஸ்க் பஸ்ஸும் ஆடிக்கிட்டு ஈஸியா படுத்துட்டே உருண்டுட்டே போய் கேம் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப ஈஸி கேம். பிக் பாஸ் கேட்கிறாரு, சரி ஓகே நீங்க ஜெயிச்சிட்டீங்க, இந்த வீட்ல இருந்து பிக் பாஸ் வீட்டுக்கு போற 2 பேரும் யாருமே நீங்க இப்ப சொல்லுங்கன்னு சொன்னாலே சபரி வந்து வியானா சொல்றாரு, எஃப்ஜே வந்து பார்வல் சொல்றாரு. எஃப்ஜே வந்து உள்ள வந்த உடனே பவரை கையில் எடுத்துட்டாரு. ஏன்னா பாரு வந்து அவர் தான் நாங்க இன்வைட் பண்ணணும்னு சொல்லும் போதே ஒரு ரீசன் சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால அவர் அதை நிறைவேற்றணும். அதுக்காக நம்ம வியானா கிட்ட வந்து ஒர்க் கொடுக்குறாரு. என்னன்னா அங்க இருக்கிற அவரோட ட்ரெஸ்ஸஸை வந்து எங்க எடுத்துட்டு வரணும் அப்படின்னு. அந்த பொண்ணு வந்து நான் கூட குறையதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன், எனக்கு அது வந்து கை வலிக்குது அப்படின்னு சொல்லி, என்னடா ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்து கை வலிக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா பெட்டு ஃபுல்லா குமிஞ்சுக்கிறது. அப்புறம் வந்து கை வலிக்குது அவங்க சொன்ன உடனே எஃப்ஜே வந்து கணிக்கிட்டு போய் இவங்க எந்த வேலை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, என்னன்னு கேளுங்கல அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அந்த பொண்ணு சொல்லுது. சொன்னதும் கனி பார்த்துட்டு ஓகே அவங்க வந்து என்ன வேலை சொன்னாலும் அதை நீ செஞ்சுதானே ஆகணும், அவங்களுக்கு அந்த பவர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு தென் ஒரு பக்கம் மட்டும் பேசினா போன தடவை மாதிரி சீட்டை கிழிச்சிருவாங்க அப்படின்றது தெரியும் இல்லையா. உடனே கனி வந்து எஃப்ஜே கிட்ட இங்க பாருங்கப்பா, நீங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல தான் இருக்கிறீங்க, அவங்களோட பவர் இருக்கு ஓகே, பட் நீங்க டாஸ்க் கொடுங்க, ஒரு வேலை முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு வேலை கொடுங்க, ஒரே ஐடியா கொடுக்காதீங்க சரியா அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ வந்து என்ன இன்னைக்கு நாள் வந்து அவ்வளோ சுவாரஸ்யமா இல்லையா, ஒருத்தம் கூட சண்டை போடலையா அப்படின்ற மாதிரி யோசிச்சதா என்னன்னு தெரியல. உடனே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து இதுல யாருக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி நீங்க முடிவு பண்ணதும் ஆதிரி சொல்றாங்க, இப்போ ரம்யா நானு வினோதனா எல்லாம் ஏற்கனவே வந்து நாமினேஷன் ஃப்ரீ வாங்கிட்டோம், இப்போ வாங்குறது நீங்க 3 பேர் தான் அப்படின்னாங்க. உடனே சுபிக்ஸா சொல்றாங்க, ஒரு தடவை வந்து ஆதிரே அங்க இருந்து இங்க வந்த உடனே நாங்க அவங்களுக்கு வந்து நாமினேஷன் பாஸ் கொடுத்துருக்கோம், மொத்த டீமையும் வந்து பெருசா எதுவும் பண்ண மாதிரி எங்களுக்கு வந்து தெரியல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஆதிரே வந்து சொல்றாங்க, இல்ல நான் வந்து உங்களை வந்து ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி மார்னிங் கூப்பிட தான் செஞ்சேன், நீங்கெல்லாம் வந்து நாங்க தூங்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க, ஸ்பெஷலா உங்களை நான் வந்து முதல் நாளே கூப்பிட்டேன், நீங்க எங்களுக்கு தூங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நான் அதுக்கு மேல என்ன பண்ண முடியும், அதனால நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னோடனே சுபிக்ஸா சொல்றாங்க, நீங்க வந்து ரூல்ஸ் பிரேக் பண்ற மாதிரி ரூல்ஸ் அகேன்ஸ்டா வந்து சொன்னீங்கன்னா நாங்க எப்படி அதை கேட்க முடியும் அப்படின்னு. அதை கேட்டு ஆதிரே வந்து சொல்றாங்க, இப்போ தூங்கணும் அப்படின்னு சொல்லி அது கொடுத்துருக்கிறது வந்து நமக்கு ஒரு ப்ரிவிலேஜ் தான்,
ஓகேவா? கம்பல்சரி அதை பண்ணணும் அப்படின்றதுலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம பண்ணலாம், நம்ம நினைச்சா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே சபரி வந்து இது நல்ல முடிவா இருக்கு, ஓகே நீங்க எல்லாம் போயிட்டீங்க, நாங்க 3 பேர் தான் போகிறோம், ஸோ இப்போ நாங்க 3 பேர்ல நீங்க யாரை சொன்னாலும் நாங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம எஃப்ஜேக்கும் திவாகரனுக்கும் வந்து நாமினேஷன் ஃபைல் பாஸ் கொடுக்குறாங்க. இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கம்பெனிக்கு தான் கேட்குறாங்க. கம்பெனி வந்து எடுத்த உடனே ஆதரிப்பு தான் சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, பர்சனல் எங்களோட சொல்றாங்க, பர்சனல் விஷயத்த வெளியில இருக்கிற விஷயத்த இங்க கொண்டு வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரோராவும் சொல்றாங்க. அரோராவுக்கும் அதே ரீசன் தான் சொல்றாரு. நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் காமனா ஏற்கனவே அவங்க சொன்ன சேம் ரீசன்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் பாரு சொல்றாங்க. பாரும் வந்து எப்படி கமுதின் வந்து 2 பேர் சொல்லி பர்சனலா ஒரு ரீசன் சொன்னாங்களோ அதே மாதிரி பாருவும் பர்சனலா 2 பேர் சொல்லி ஒரு துஷாரையும் பிரவீனையும் சொல்லி ஒரு ரீசன் சொல்றாங்க. பிக் பாஸ் வந்து நாமினேஷனோட முடிவு சொல்றாரு. அது வந்து ஆதிரை, துஷா, கலை, பிரவீன், சுபிக்ஷா, ரம்யா, வியானா, அப்புறமும் அரோரா, இவங்க எல்லாம் வந்து நாமினேஷன்ல இருக்காங்க அப்படின்றது சொல்றாரு. பாருவோட பேரே வரல. பாரு பேர் வரலன்னு பாருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, அதை விட பெரிய அதிர்ச்சி அங்க இருந்து எல்லாருக்குமே எப்படி பாரு நேம் வராம போச்சு அப்படின்றதால ஃபைனலி பாரு பண்ண பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதாவது என்னன்னா, அந்த நாமினேஷனுக்கு முன்னாடி அந்த சாட்டர்டே சண்டே எபிசோடுக்கு முன்னாடி யார் கூடலாம் உங்களுக்கு சண்டை இருக்கும், யார் கூடலாம் உங்களுக்கு விரோதம் இருக்கும், யாரெல்லாம் உங்ககிட்ட கோச்சிட்டு போனாங்களோ எல்லாருக்கிட்டையும் நீங்க தேடி போய் பேசி சமாதானம் ஆகிட்டீங்க அப்படின்னா நாமினேஷன்ல உங்க பேரு வராது. ஆக்சுவலா இதுதான் நடந்திருக்கு. இப்போ சொன்ன எல்லாருமே மேக்சிமம் வந்து அவங்களுக்கு பர்சனலா சண்டை போட்டவங்களை பத்தி தான் சொன்னாங்க. காமன் ரீசன் வந்து ஒரு சில பேர் தான் வச்சாங்க. ஸோ பார்வோட பிளான் சக்சஸ். அதுக்கப்புறமா ஒரு சாங் பிளே ஆகுது. எனக்கு பார்த்தா பைசன் மூவிக்கு வந்து ப்ரொமோஷனுக்காக வந்திருக்காங்க. அதுல பிரதீக்ஷா வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் வந்து இது என்ன 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரியா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம திவாகர் உடனே அதுக்கு ஏன் மேம் வி ஆர் ஹேவிங் பவர் லக்ஸரி ஃபுட் அந்த மாதிரி சொல்லிட்டு போய், ஓ அப்படியா நீங்க இந்த ஹவுஸ்ல இருக்கீங்களா அப்படின்னு சொன்னேன். நான் அப்புறமா வினோத் அண்ணா அண்ட் தட் கேர்ள் ரம்யா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வினோத் வந்து ஐ எம் சிங்கிங் சோ மெனி சாங்ஸ் இன் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி சொன்னோடனே நீங்க தமிழ்ல பேசுங்க, எனக்கு தமிழ் நல்லா புரியும் அப்படின்னு சொல்லி பிரதீக்ஷா சொல்லுங்க. சொன்னோடனே ஒரு குச்சி ஒரு குல்ஃபி அப்படின்னு அவர் சொல்லுங்க. ஆமா ஆமா நான் கொச்சி தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இல்ல இது வந்து சாங் அப்படின்னு சொல்லி இந்த சாங் பாடி காட்டுறாரு. சபரி சொல்றாரு, நீங்க இந்த ஹவுஸ் பாக்கல அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே நான் கூட பார்த்தேன் கேட்டேன், எப்படி டபுள் எல்லாம் எல்லாருக்கும் முன்னாடியும் ஸ்விம்மிங் பூல் நான் வெளியே பார்த்தேன், அப்படி ஓகே அப்படின்னு எனக்குமே இந்த டவுட் இருந்தது. அதான் பார்த்தேங்க அவங்க அந்த தப்பூசில எப்படி குடிச்சாங்க அப்படின்னா அவங்க பார்க்கல போயிருக்கு. பிக் பாஸ் வந்து எல்லாரையும் வெல்கம் பண்ணாரு. வெல்கம் பண்ணிட்டு பைசன் டீம் வந்து வந்ததுலேருந்து எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லி சொன்னோடனே த்ரூ சொல்றாரு, சாரி குருநாதா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. த்ரூ வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா, நான் இந்த மூவிக்காக ஒரு 2 வருஷம் வந்து திருநெல்வேலியில தங்கியிருந்தேன், தூத்துக்குடி சைட்ல சொல்லிட்டு அந்த மாதிரி நான் அந்த மாதிரி மாடு மேய்ச்சேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையா அவர் சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்து பிஜேல யாரும் உள்ள வந்தாலும் என்ன பேசினாலும் நான் கேள்வி கேட்பேன், எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி பாரு வந்து அவர்கிட்ட கொடுத்து, நீங்க இப்போ அங்க நிறைய கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதுல உங்களுக்கு எந்த விஷயம் வந்து கத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கஷ்டமா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூவி பத்தி கபடி வந்து கத்துக்கிறது ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லி அதை பத்தி பேசுறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் அப்படியே இருந்தா கூட அந்த மனுஷன் இன்னும் கொஞ்சம் நிறைய பேசு இன்னுக்குள்ள உள்ள போந்து கேள்வி கேட்ட உடனே அவர் கொஞ்சம் ஆஃப் ஆயிட்டாரு. ஸோ கம்மியா போட்டு டீம் எல்லாம் போட்டு படத்தை பத்தி கொஞ்சம் பேசினதுக்கு அப்புறமா ட்ரைலர் கொடுத்தாங்க. எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. வயசு மூவிக்கு வந்து எல்லாரும் பெஸ்ட் விஷஸ் சொன்னாங்க. சொல்லி முடிச்சுட்டு எல்லாருமே கார்டன் ஏரியாவுக்கு வந்து மத்தாப்பெல்லாம் கொடுத்து என்ஜாய் பண்ணாங்க. தென் வானத்துல வந்து வெடியெல்லாம் போட்டாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் ஹாப்பியா முடிக்குது. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு எபிசோட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.